வரலட்சுமி சரத்குமார் ரீசெண்டாக ஒரு ஷோவில் அவங்களோட சைல்டு அப்யூஸ் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. செலிபிரிட்டிஸோட லைஃப்லேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் சைல்ட்ஹுட் டேஸ்லேயே நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதுதான் ரைட்டான டைம் இதை பற்றின அவேர்னஸையும் சைல்ட்ஹுட் டேஸில் நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில மெடிக்கல் காலேஜஸில் கூட சர்வே எடுக்கும்போது இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம், சில பெண்கள் அதை வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்பட்டுட்டு நம்மளுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு ஏன் தயக்கப்படுறோம் தெரியுங்களா? ரீசன்ட் ரிப்போர்ட்டில் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுங்களா? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ் நடக்கும்ன்றதை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பசங்களுக்கு, அதாவது பாய்ஸுக்கும் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குது, சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை பசங்கன்னா அவங்க பொண்ணுங்களோட மிங்கிள் ஆகுறதோ இல்லை ஃபன்னியாக இருக்கிறது, டீஸ் பண்ணுறது, கொஞ்சம் பொண்ணுங்க கூட சுற்றி இருக்கும்போது கெத்து காட்டுறது அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பாய்ஸுக்குமே சின்ன வயசில் நடக்கிற இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ்னால அவங்க வளர வளர ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லைஃப்பை மூவ் பண்ண முடியாமல் நிறையா டம்ப் ஆகி வேலையே தோட்டத்தை மேயிற மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. சைடு கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா? சைல்டு சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட கேரக்டர், ஒழுக்கம், ஹேபிட் இதை மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது. உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஆகுதோ அது அடலசன்ட் ஸ்டேஜ்லேயும் அடல்ட் ஸ்டேஜ்லேயும் உங்களோட மனநிலையை ரொம்பவே பாதிக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு வரலட்சுமி சரத்குமார். ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது கூட ஒரு ஷேமாக இருக்கும். நம்மளோட பர்சனல் விஷயங்களை எப்படி நம்ம பப்ளிக்கில் ரிவீல் பண்ண முடியும், இப்படிலாம் எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களுக்கு நடந்த ஒரு அப்யூசஸ் இது காமனாக நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ மட்டும் கிடையாதுங்க, 2018 ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக்ஸ் லைக் மீ டூ, சேவ் சக்தி, இந்த மாதிரியான கேம்பெயின் எல்லாம் அப்போவே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைல்ட் செக்ஸ் அபியூசஸ்க்கு இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ரிப்போர்ட்டில் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுங்களா? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ் நடக்கும்ன்றதை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் நிறையா பசங்களுக்கு, அதாவது பாய்ஸுக்கும் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குது, சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எடுத்த பல சர்வேவோட கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சவுத் இந்தியாவில் 49.3% ஆஃப் குழந்தைங்க சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ்க்கு உள்ளாகிறாங்கன்ற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக சென்னையில் ஒரு 547 காலேஜஸில் நடத்தப்பட்ட சர்வேல நிறைய கேர்ள்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. 12 வயசுக்கும் கீழே இருக்கிற கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரியான சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ் நடந்திருக்கு, ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. சில பெண்கள் அதை வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்பட்டுட்டு நம்மளுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும், ஃபேமிலியில் பிரச்சனையாகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வெளியில சொல்லாம டம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேர்ள்ஸே இப்படின்னா பசங்க சொல்லவா வேணும்? பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருக்கும். இல்ல பசங்கன்னா அவங்க பொண்ணுங்களோட மிங்கிள் ஆகுறதோ இல்ல ஃபன்னியா இருக்கிறது, டீஸ் பண்றது, பிளே பாயா இருக்கிறது, 4-5 பொண்ணுங்க கூட சுத்தி இருக்கும்போது கெத்து காட்டுறது அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பாய்ஸுக்குமே சின்ன வயசுல நடக்கிற இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ்னால அவங்க வளர வளர ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லைஃப்பை மூவ் பண்ண முடியாமல் நிறையா டம்ப் ஆகி பசங்க தன்னுடைய வாழ்க்கையும் ஃப்யூச்சரையும் இழக்கிறதுக்கு கூட நேரிடுது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு ஏன் தயக்கப்படுறோம் தெரியுங்களா? அதுக்கு முக்கிய காரணமே இந்த அப்யூசர்ஸ் எல்லாம் தன்னை சுற்றி தான் இருக்காங்க. அப்யூசர்ஸ் வெளியில இருந்தோ வேற எங்கேயோ இருந்தோ ஸ்ட்ரேஞ்சரோ எல்லாம் கிடையாதுங்க. உங்களோட வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் யாருக்கிட்ட நம்பி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு போகிறீங்களோ, டீனேஜ் பசங்களை நம்பி அனுப்புகிறீங்களோ அவங்களே தான் கை வைக்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் வேலையே தோட்டத்தை மேயிற மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. வரலட்சுமி சரத்குமார் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வேண்டப்பட்டவங்க கிட்ட தான் இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது பாதுகாப்புக்காக விட்டுட்டு போவாங்க. ஆனால் 4-5 பேர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, செக்ஷுவலி என்ன அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய செலிப்ரிட்டி ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்கிறத நம்ம எல்லாமே ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இதே தானே காமனரோட லைஃப்லேயும் நடக்குது. அதுக்காக அம்மா அப்பா சொல்லுவாங்க, எங்கள் பசங்களை நல்லா
வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், இஎம்ஐ இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குன்னு நம்மளோட தேவைகளுக்காக தானே அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறோம். ஸோ அப்போ குழந்தைங்கள நாங்கள் எப்படி கவனிக்கிறது? நம்பி ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு நெய்பர் கிட்ட இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தானே நாங்கள் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விட்டுட்டு போகிறது ஓகே, பட் அவங்க கிட்ட என்ன மாதிரி பழகுறாங்க அண்ட் உங்கள் குழந்தைங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா மாதிரி மாமா என்னை இப்படி தொட்டாரு, தாத்தா இப்படி பண்ணாரு, என்னை வந்து ஹக் பண்ண விதம் புரியல, அப்பா இருந்துச்சு அப்படின்னு உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லும்போது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் கண்டிக்கிறீங்க இல்லையா? அங்கே தான் ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க. டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பசங்க இல்லை வந்து சைல்ட்ஹுட்லேருந்து அடலசன்ட்க்கு டேர்ன் ஆகிற பசங்க எதையாவது அவங்க சொல்லும்போது, அவங்க பிரச்சனைகளை வந்து ஓப்பன் அப் ஆகும்போது தயவு செஞ்சு அவங்களுக்கு காது கொடுத்து கேளுங்க. ஸோ அதை வந்து அலட்சியமாக நினைக்காம, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்னு நினைக்காம, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட உறவு முறைகள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி தேவையா? ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா வளர்கிற குழந்தைங்க, இந்த வளர்கிற வயசில் இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க. நியூட்ரிஷன்லேருந்து, சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, எல்லாமே படிப்பு தேவைகள், இது எல்லாத்துக்குமே தாண்டி முக்கியமாக அவங்களோட மன நிம்மதி, வளர்கிற சூழ்நிலை எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஹெல்த்தோட இருக்காது, மன ஆரோக்கியத்தோட மென்டல் ஹெல்த்தோட வளர்றாங்கன்றதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஹெல்த், உடல் நலம் அப்படிங்கிறது என்ன நினைப்போம்? வேலைக்கு சாப்பிடணும், உடம்பு வந்து ரொம்ப வெயிட் ஆகிடக்கூடாது, ஒல்லி ஆகிடக்கூடாது, கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் கவனிச்சிட்ருக்கோம். மன சார்ந்த பிரச்சனைகளை கவனிக்கிறதே இல்லை. மனசு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் இல்லை. ஆனால் குழந்தைங்களோட மனநலத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சிங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க, அவங்க கூட ப்ரொடக்டிவான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அஸ் அ ஃபேமிலியாக கெட் டுகெதர் ஆகுறீங்கன்னா அங்கே தான் ஒரு முழு குடும்ப ஆரோக்கியமும் வந்து கல்டிவேட் ஆகும். இன்னும் சில மெடிக்கல் காலேஜஸில் கூட சர்வே எடுக்கும்போது அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம், தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே அப்யூஸ் பண்ணாங்க, சின்ன வயசில் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற ரிப்போர்ட் தான் இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர், நீங்கள் நம்புகிற ஒருத்தர் உங்களோட குழந்தைய ஒரு விக்டிமாக மாற்றுறாங்க. இதை நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சியாக எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சைல்ட்ஹுட்லேருந்து அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கிற உங்கள் பசங்களோட மனசு விட்டு பேசுங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு அன்பாக, தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன்ற ஒரு உரிமையையும் அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அவங்கள சுற்றி நடக்கிற தப்புகளை உங்கள்கிட்ட ஓப்பன் அப் ஆக முடியும். உங்கள் குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க நாளைக்கு வளரும்போது அந்த ஒரு மன காயத்தோட, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேஷனோட, ஃபெட்டப்போடையே இந்த சமுதாயத்தில் வளரும்போது அவங்களோட மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான சைக்காலஜிக்கல் கான்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.